வெல்கம் டு லட்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்லர்ப் ஃபார்மோடைய ப்ராடக்ட், அதாவது சீரியல்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அந்த சீரியல்ஸ் வந்து எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி அதை வந்து பேபிக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஸ்லர்ப் ஃபார்மில் சீரியல் தான் வந்து எடுத்திருக்கேன். மேங்கோ வித் ராகி, ரைஸ் வித் மில்க், அந்த ஃப்ளேவர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து 3 to 4 ஸ்கூப்ஸ், இதில் வந்து 3 ஸ்கூப்ஸ்க்கான அளவு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்து உங்களோட பேபி என்ன மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 ஸ்கூப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கூப்ஸ் வந்து அந்த பேக்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூப்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டர் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு சூடாக இருக்க ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். வெதுன்னு இருக்குது தண்ணி அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து அவங்க நல்லா வந்து அது ரோஸ்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து அது சென்ட் பண்ணுறாங்க. ஸோ மினிமமாக அந்த சூடு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் இது ஓரளவுக்கு நல்லா வந்து பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நல்லா பாயில் ஆகி வெந்து வந்து வரும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். ஸோ நல்லா இதை வந்து இப்போ லம்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாயிட்டாலும் நம்ம பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. நான் எப்பயுமே என்னோடய பேபிக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ஒரே ஒரு வாயாவது ஒரே ஒரு பிஞ்சாவது நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். இது எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் திருப்பி தண்ணி கூட ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது நட்ஸ் பவுடர் இருந்தால் அந்த நட்ஸ் பவுடர் கூட இந்த சீரியல் கூட நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். நல்ல லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்தவித கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணாததுனால நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ண ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து நீங்கள் பேபிக்கு வந்து சர்வ் பண்ணிடணும். அதுக்குள்ளே அந்த 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே நீங்கள் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ உங்கள் பேபி வந்து சாப்பிடுவாங்களோ ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து அது வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது யூஸ் பண்ண முடியாது. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும் வந்து ஆட் பண்ணல. நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ஸ் பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேச்சுரலாகவே அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதுவே கொடுக்குது. ஸோ நீங்கள் எந்த வித ஸ்வீட்னஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே இதை வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டாக்கா அது ஓரளவுக்கு நல்லா வந்து சோக்காய் நல்லா வந்து சர்வ் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் வந்து நான் நல்ல ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் அப்படியே வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி நான் ஈவினிங் டைமில் வந்து என்னோடய பேபிக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த சீரியல் வந்து ஒரு மீல் மாதிரியே நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இது மீல் மாதிரி கொடுக்காம இப்போ தான் வந்து நான் ஸ்நாக் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸும் நல்லாவே இருந்தது. அதில் வந்து 3 ஃப்ளேவர்ஸ் வந்து வாங்கியிருந்ததுனால இந்த ஃப்ளேவர் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய பேபி வந்து ரொம்பவே வந்து விரும்பி தான் சாப்பிட்ருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து 350 ருபீஸ் அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பைரி வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.